வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு தடவையும் புதுமையாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அதை சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம H2O சஷியில் இதை ஒரு கோலாக வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப முக்கியமானதுங்க. விஷன் தெரப்பி அண்ட் சென்சரி நியூரல் தெரப்பி. ஸோ இது என்ன, இதை பற்றி நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. ஈவன் டாக்டர்ஸ் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இது யூஎஸில், யூரோப்லாம் ரொம்ப பாப்புலராக வந்துட்டுருக்குது லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக. இந்தியாவில் சர்டன் சிட்டிஸில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நாட் இன் லார்ஜ் ஸ்கேலில் இன்னும் பண்ணல. இது நம்ம சேலத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அட் டாக்டர் சசி ஐ கேர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு சர்டன் ஸ்பெஷலி சேலஞ்ச் சில்ட்ரன், அவங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கலாம், ஆர் கண்ணுக்கும் மூளைக்கும் இருக்கிற கனெக்ஷன் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இந்த ஸ்பைனல் கார்டு இந்த இதில் ஏதாவது இருந்ததுன்னா இது இந்த விஷன் தெரப்பி, சென்சரி நியூரல் தெரப்பி ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஆன் அ ரெகுலர் பேசிஸ் நம்ம வரணும். நம்ம ஜிம்முக்கு போகிற மாதிரி குழந்தைக்கு கூட்டிகிட்டு வரணும். குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். வாங்க நம்ம நேரடியாக போய் பார்க்கலாம். ஒரு பெரிய நம்பிக்கை இந்த மாதிரி சில்ட்ரன் யார் என்னென்ன கைண்ட் ஆஃப் குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டிசம் குழந்தைங்க, செரிப்ரல் பால்சி இருக்கிற குழந்தைங்க, இந்த வேறு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அண்ட் அவங்க படிப்பு திறன் கம்மியாக இருக்குது, அவங்களால படிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த விஷன் தெரப்பி அண்ட் சென்சரி நியூரல் தெரப்பி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பார்வை மூலிமா தான் மூளைக்கு அந்த சென்சஸ் போகுது. கண் மூலிமா நம்ம மூளையை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு பெரிய நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடீஸ் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நான் சொன்ன மாதிரி ஆட்டிசம் ஒரு இது, இந்த ஸ்ட்ரெபிஸ்மஸ், அந்த மார்கண்ணுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். டவுன் சிண்ட்ரோம் பேஷண்ட்ஸ்க்கு, செரிப்ரல் பால்சி இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு, அப்புறம் பார்க்கின்சனிசம், பெரியவங்களுக்கு பார்க்கின்சனிசம், டிமென்ஷியா, இந்த ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் நம்ம இந்த சென்சரி நியூரல் தெரப்பி அண்ட் விஷன் தெரப்பி கொடுத்தோம்னா நம்ம மூளையை ஸ்டிமுலேட் பண்ணி அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம். ஸோ வேறு நிறையா நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அடிபடுது, மூளையில் அடிபடுது, அவங்க ஸ்லோ ஆகிறாங்க, அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனி நியூரலாஜிக்கல் கேஸ் and any குழந்தைங்க who have developmental disorders, அவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் என்னென்னா, இது டீச்சர்ஸ் இங்கே நாங்கள் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆப்டோமெட்ரிஸ்ட் இருக்காங்க, அந்த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருக்காங்க, அவங்க எல்லாம் கூட சேர்ந்து பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ விஷன் தெரப்பினா என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்ப்போம். விஷன் தெரப்பினா அந்த கண்ணுக்கும் மூளைக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கனெக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சர்டன் கேம்ஸ் இருக்குது. அந்த கேம்ஸ்லாம் நம்ம பண்ண அவங்க கண்ணுக்கும் மூளைக்கும் இருக்கிற கனெக்ஷன் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அதோட பார்வை இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட சென்சரி ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதுக்கு சார்ட்ஸ் இருக்குது, ரொட்டேட்டிங் சார்ட்ஸ் இருக்குது, நம்பர் சார்ட்ஸ் இருக்குது. ஸோ வேரியஸ் வேஸ், இப்போ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, வீடியோ கேம் பேஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதில் என்னங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஐ ட்ராக்கிங், கண் ஒரு பக்கமாக அந்த மூமெண்ட் கம்மியாக இருக்கிறது, அந்த ஐ ட்ராக்கிங் ஒரு இடத்துல போய் ஃபிக்ஸ் பண்ணுறது, சரியாக அந்த ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் ஃபேஸையே பார்க்க மாட்டாங்க, அவங்க கீழே பார்த்துட்ருப்பாங்க. அந்த நேருக்கு கண்ணுக்கு நேராக பார்க்கணும் இல்லையா, அது இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டு கண்ணுமே ஒரே மாதிரி பார்க்குறக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அந்த டிஜிட்டல் கேம்ஸ் இருக்குது, அது மூலிமா அந்த ஒரு கண்ணு வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த கண்ணுக்கு மட்டும் ஸ்டிமுலஸ் ஜாஸ்தி கொடுத்து நம்ம இதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அதான் இந்த ஆம்பிளியோபியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுக்கும் கேம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ரிசம் கிளாஸஸ் இருக்குது, சின்ன ப்ரிசம் கிளாஸஸ் வச்சு மார்கன் நோய் இருக்கவங்களுக்கெலாம் அந்த ப்ரிசம் கிளாஸஸ் வச்சு நம்ம கரெக்ட் பண்ண முடியும்.
அதை பண்ணி நம்ம ஸ்டிமுலேஷனும் கொடுக்கலாம். ஸோ இந்த சிகிச்சை வந்து மூளையை திரும்ப வந்து நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த நியூரோ பிளாஸ்டிக்காக இருக்கிறது நியூரோ எலாஸ்டிக் ஆகிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சரி, அடுத்தது வந்து சென்சரி நியூரல் தெரப்பி அப்படின்னா என்ன அது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு சவுண்டு மூலியமாகவும் வெளிச்சம் மூலியமாகவும் அந்த தொடுதல் மீனிங் தொட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள ட்ரைனிங் கொடுக்குற மூலியமாகவும் அவங்களுக்கு வந்து அந்த உணர்வை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். டச், டேஸ்ட், ஸ்மெல், அந்த விஷன், இது எல்லாத்தையும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது. இது யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு நினச்சிட்டிங்கன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு, தாமதமாக கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறாங்க. யூஸ்வலாக வந்து 1.5 வயசில் ஏதோ பேச ஆரம்பிக்கணும், ஒரு 4 வயசு வரைக்கும் பேசல, 6 வயசு வரைக்கும் பேசலைன்னா இது வந்து ஏர்லியாகவே நம்ம இன்டர்வீன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அந்த ஸ்ட்ரெபிஸ்மஸ், மாறுகண் இருக்கிறவங்க, ஸ்குவிண்ட் பேஷண்ட்ஸு, ஒரு கண் பார்வை கம்மியாக இருக்கிறது, இது ஆம்பிளியோபியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து டவுன் சிண்ட்ரோம் பேஷண்ட்ஸு, செரிப்ரல் பால்சி, ஸ்ட்ரோக்கு, பெரியவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரோக்கு, டிமென்ஷியா, பார்க்கின்சானிசம், அல்சீமர்ஸு, இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.